கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தொடர்ந்து 5வது முறையாக மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவிந்தராஜுலு புதிய அரசு அமைத்தவுடன் சிறப்பு கவனம் செலுத்தி இளம் வழக்கறிஞர்கள் பயிற்சி மேற்கொள்ள 100 அறைகள் கொண்ட கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் வழக்கறிஞர் கோவிந்தராஜுலு தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற்று கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர்களாக முருகன், சரிதா, சங்கத்தின் செயலாளராக கோகுலகிருஷ்ணன், இணை செயலாளராக தினேஷ்குமார், அழகு நிலா, நூலகராக சீனிவாசன் ஆகியோர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜுலு, கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் 5வது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நான் சங்கத்தின் வளர்ச்சி பணிகளில் தனி கவனம் செலுத்தப்படும். கூடுதலாக மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் JM 3 நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். சங்கத்தின் வளர்ச்சி பணிக்காக வழக்கறிஞர் சொசைட்டி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இளம் வழக்கறிஞர்களுக்கு முதன்மை மாவட்ட நீதிபதி தலைமையில் வரவேற்பு மற்றும் அறிமுக விழா நடத்தப்படும். நீதிமன்ற வளாகத்தில் புதிய ATM இயந்திரம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 25 ஆண்டு காலம் பணி செய்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும். மேலும் புதிய அரசு அமைத்தவுடன் சிறப்பு கவனம் செலுத்தி இளம் வழக்கறிஞர்கள் பயிற்சி மேற்கொள்ள 100 அறைகள் கொண்ட கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் உடனிருந்தனர். அவர்களுக்கு மருத்துவ செலவு திட்டமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டமும் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். அது மிக பெரிய அளவிலே வெற்றி பெற்றது. அடுத்ததாக நமது சங்கத்தின் சார்பிலே 100 அறைகள் கொண்ட ஒரு லா சேம்பர் அமைக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நம்முடைய புதிய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த திட்டத்தை இந்த வருடமே நிறைவேற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். அதே போல் வழக்கறிஞர் சொசைட்டி தொடங்கி இங்கே வழக்கறிஞர்களுக்கு எல்லா பொருட்களும் மலிவு விலையில் கிடைப்பதற்காக நாங்கள் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். உயர்நீதிமன்ற ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்த திட்டமும் செயல்படுத்தப்படும். அதே போல் இங்கே 3 நீதிமன்றங்கள் புதியதாக கொண்டு வருவதற்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அது இன்னும் அரசிதழில் வெளியிடவில்லை. அந்த அரசிதழில் வெளியிட்டால் தான் நாங்கள் 3 கோர்ட்டுகள், அதாவது போக்சோ கோர்ட், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கோர்ட், JM 3 கோர்ட் 3 நீதிமன்றங்கள் வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். அதே போல் அதாவது வழக்கறிஞர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற வழக்கறிஞர்களுக்கு வெள்ளி விழா நடத்த உத்தேசித்துள்ளோம். அதுவும் நாங்கள் ஒருமித்த கருத்துடன் நாங்கள் அதையும் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது. அது நம்ம ஒசூர் நீதிமன்றத்தில் கூட நம்முடைய சகோதர வழக்கறிஞர்களை ஒருவர் வெட்டி சாய்த்தார்கள். அதே போல் காளியப்பன் என்ற வழக்கறிஞர் இங்கு தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது அதுக்காக நாங்கள் மாவட்ட அளவிலே வழக்கறிஞர்களை ஒருங்கிணைத்து நாங்கள் இங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம். அதே போல் இனி வரும் காலங்களில் அது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்காக நாங்கள் ஃபெடரேஷன் மூலமாகவும் பார் கவுன்சில் மூலமாகவும் வருகின்ற புதிய அரசு அமைந்தவுடன் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தில் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். ஏற்கனவே தலைவர் அவர்கள் கூறியதைப் போல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ அதை நானும் என்னோட அசோசியேட்ஸ், என்னோட இணை செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கும், மேலும் எங்களால் முடிந்த திட்டங்களை தலைவருடன் இணைந்து எங்கள் அனைத்து சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவருடனும் இணைந்து ஆலோசித்து அனைத்து பணிகளையும் செய்வேன் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முறை கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க சார்பாக 2026-27 வருடத்தில் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். மேலும் இந்த வருடத்தில் நானும் என்னுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், தலைவர் மற்றும் செயலாளர், என்னுடன் இன்னும் மற்றும் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஏற்கனவே தலைவர் சொன்னது போல் நாங்கள் ஒருமனதாக நின்று நாங்கள்
எல்லாமே வந்து நிறைவேற்ற நாங்கள் ஒன்றாக பாடுபடுவோம் என்று நான் உறுதியளிக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் இணை செயலாளராக அழகுநிலா ஆகிய நான் இந்த வருடம் புதிதாக பதவியேற்றுள்ளேன். இதுதான் முதலில் பெண் வழக்கறிஞர்களுக்கான இணை செயலாளர்களுக்கான முதல் பதவி. அதை நான் ஏற்றுள்ளதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் கூட ஆண்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு பெண்களால் கூற முடியாத ஒரு தருணத்திலே பெண் வழக்கறிஞர்களே ஒரு பதவி வகிக்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவர்களிடம் தயங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியும். அதனால்தான் நான் இந்த வருடம் பெண் இணை செயலாளர்களாக பொறுப்பேற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமாக கருதுகிறேன். அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியின் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.